இப்போ நம்ம கூட இருக்கிறது திரு பாக்யராஜ் அவர்கள். இடையங்குடியில விவசாயியா இருக்கிறாங்க. நம்பியார் வடிநில பகுதியில கடைமடை பகுதியா இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அவங்க கிட்ட நம்ம அவங்க பகுதி விவசாயத்தை பத்தியும் அவங்களோட நீர்நிலை இப்ப என்ன மாதிரி இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் நம்ம விவரமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம இப்போது இடையங்குடி ஊர்ல வீட்டு கிணறு அத்தனையும் மூடி ஆச்சு. தோட்ட கிணறும் பாலாத்தான் இருக்கு. போர் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு. நீர் மட்டும் வருஷத்துக்கு வருஷம் கீழே போய் தண்ணி சப்பு தண்ணியாக தான் மாறி இருக்கு. குடிநீராக மாறவில்லை. அதுக்கு காரணம் ஊரில் இருந்த கிணறுகள் பூரா மூடுறதுனால அந்த கசிவுள் இன்னைக்கு சப்பு தண்ணியாக ஆக்கி விட்டது. தோட்டக்காட்டில் தேரி காட்டு தண்ணி மட்டும் குடிக்க உதவும். அதே நேரத்தில் பனங்காடும் நல்ல செழிப்பாக இருந்து பயணியும் தந்தது, கருப்பட்டியும் தந்தது. ஓரளவு எங்களுக்கு ஒரு வருமானமும் வந்தது. மிச்ச கருப்பையை விற்கத்தான் செய்வோம். அதே நேரத்தில் ஆடுகளும் செழிப்பாக இருந்து, பசுமாடுகளும் செழிப்பாக இருந்து, வண்டி மாடுகளும் நல்லா இருந்து, இருக்க எம்எல்ஏ எம்பிக்களும் அந்த தொகுதிக்கு தண்ணி வாய்ப்பு உருவாக்கணுமே அந்த நல்லெண்ணம் இல்லாமல் தண்ணி வரக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு தான் செயல்படுறாங்க. ஒரு எம்எல்ஏ 4 நேரம் ஜெயிச்சு எம்எல்ஏ இருந்தும் தொகுதியில் அடிப்பைப்பு அவ்வளோ பால், ஊர்கிணறு அவ்வளோ பால், தண்ணி கிடையாது. விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. தென்னை மரம், பனை மரம், மாமரம், கொல்லா மரம், நாட்டு மரம், அதே நேரத்தில் கருவேப்பிலை கூட பட்டு பாலாகி பாலைவனமாய் ஆகியிருக்கு. இப்போ நான் கொஞ்சம் பனையை போட்டு உண்டாக்கி தான் வச்சிருக்கேன். அந்த பனையில் உள்ள பத்தல் கூட அறுக்கிறதுக்கு இப்போ ஆள் சரியாக வரமாட்டேங்காங்க. பனையில் இருக்க இனிமேல் ஆள் கிடைக்காது. குடிக்கிறதுக்கும் பயணி கிடைக்காது. திங்கிறதுக்கும் கருப்பி கிடைக்காது. பனியேற்று முடிஞ்சு போச்சு. இனி அடுத்தால நாங்கள் வாழை போடுவோம். வாழை போட்டால் வெள்ளைத்தூள் ஒன்று வாழை போடுவேன். 8, 9, 8, 9 பிடிக்கும். தெசவழியிலையும் விற்பேன். திருவனந்தபுரமும் கொண்டு போவேன். நாகர்கோவிலும் கொண்டு போவேன். தொழுவாழை அவ்வளோ அழகாக போட்டு அவ்வளோ அழகாக வெட்டும். பழமும் நல்ல டேஸ்டாக இருக்கும். விலையும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வாழையில் என்ன தீட்டடிக்க யாரும் கிடையாது. 2017 வரை வண்டி மாடும் வெள்ளத்தோடும் வாழையும் என்கிட்ட இருந்து கிணறு வற்றிட்டு போர் தண்ணி இல்லாமல் போயிட்டு விவசாயத்தில் தென்னை மரம், பனை மரம், மாமரம், நாட்டு மரம், கொல்லா மரம் எல்லாம் பட்டு பாலைவனமாக ஆயிடுச்சு. நான் விவசாயம் பார்த்து கடைசியில் பிள்ளைகள்கிட்ட தான் ஏற்றி பட வேண்டிய சூழ்நிலைக்கு ஆயிடுச்சு. இப்போ 4-5 ஏக்கர் முருங்கை இருக்குது. இன்னைக்கு பூத்து காய்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குது. அதே நேரத்தில் தண்ணி இப்போ ஓரளவு தான். முருங்கைக்கு தண்ணி குறையா விட்டாலும் போகிறோம். தண்ணி விடாட்டாலும் காய்க்கும், விட்டாலும் காய்க்கும். அதே நேரம் அந்த முருங்கை விலை ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கூட இருக்கும், ஒரு சில நேரங்களில் குறையா இருக்கும். நம்முடைய வாய்ப்பில் வாழை போடவோ தென்னை மரம் வைக்கவோ கிடையாது. முருங்கை மரம் விட்டுதான் எங்களுடைய பகுதியில் இப்போ தென்னை மரத்துக்கு பதிலாக வேறு மரத்துக்கு பதிலாக நினைச்சிருக்கோம். முருங்கை வச்சு பாதுகாத்து இருக்கோம். அதே நேரத்தில் விவசாயிகளுடைய முதுகெலும்பு நல்லா தேஞ்சு போச்சு. என்னமோ கடன் வாங்கி தான் சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. 5 போர் போட்டிருக்கேன். 3 போரில் மோட்டார் அப்படி கீழே நிற்கி. ஒரே ஒரு மோட்டார் மட்டும் போரில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதை வச்சு தான் விவசாயத்தை இதுவரைக்கும் காப்பாற்றிட்டு வந்திருக்கேன். அதே நேரத்தில் உரம் அடிக்க முடியல, வாகனங்கள் கிடையாது, வண்டி வாய்ப்பும் கிடையாது, கால்நடைகளும் வீட்டில் வளர்க்க முடியல. அதே நேரத்தில் உரங்கள்லாம் வெளியே இருந்தால் வாங்கி கொண்டு வர வேண்டிய இருக்குது. அதே நேரம் வேலைக்கு ஆட்கள் தட்டுப்பாடுனா என்ன, 100 நாள் வேலை கொடுத்து இந்த தொகுதியில் இந்த பகுதியில் ஆட்களோட வேலையை குறைச்சிட்டாங்க. ஆளே இல்லை. நினைச்ச வேலையை செய்ய முடியாமல் விவசாயம் திண்டாடுது. விவசாயியும் திண்டாடுறாரு. வருமானமும் வாய்ப்பு குறைவு தான். ஆனால் ஒரு உண்மை சம்பவம், கால்நடைகளும் இல்லை, ஆடும் மாடும் ஒன்றும் இல்லை. இப்போ பூரா வெளியே இருந்தால் உரங்கள் தொழு உரம் கொண்டு வர வேண்டியது இருக்குது. அதே நேரம் நம்ம ரசாயன உரம் நான்லாம் குறையாக தான் போடுவேன், ரொம்ப குறையாக போடுவேன். யூரியாவே சேர்க்கவே மாட்டேன், கலப்புரம் தான் போடுறது. ஆனால் வாழையும் நல்ல பேர் வாங்கக்கூடிய தொழு வாழை தான் ஒரு 6-7 வருஷம் போட்டு நல்லா வந்துச்சு. இப்போ எல்லாம் முருங்கையாக நிற்கிது. குடிக்க தண்ணியும் கிடையாது, ஆடு மாடுக்கு தண்ணியும் கிடையாது,
விவசாயத்துக்கு தண்ணி கிடையாது. பாட்டில் தண்ணியை வாங்கி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம். அதே நேரம் வீட்லேயும் தண்ணி வாய்ப்புகள் ரொம்ப குறைவு தான். ஒரு தண்ணி வண்டியை வாங்கி தான் நாங்கள் துவைக்கிறது குளிக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கோம். கிணற்று தண்ணி சப்பு தண்ணி அது மேலே விட்டாலே முடிகள்லாம் ஒட்டிக்கிடும். அதுக்கு காரணம் என்னென்னா அது செப்பாக தான் இருக்குது. நாம் விவசாயம் அந்த காலங்களில் நல்ல தண்ணியாக இருந்ததுன்னா 100க்கு 99 ஊர் கிணறு, வீட்டு கிணறு, போரு, அடிபைப்பு எல்லாம் இன்னைக்கு கண்டம் ஆயிடுச்சு. தண்ணியும் மாறி போச்சு. அதனால எண்முள்ள காலங்களில் விவசாயம் எடுபடாதுங்கிற அளவுக்கு வருது. நம்முடைய ராதாபுரம் விவசாயம் கல்கோரியினால அழிஞ்சி போச்சு. கல்கோரிக்காரங்க தண்ணி வர்றதுக்கு சம்மதிக்க மாட்டேங்காங்க. அப்பாவும் சும்மா யாரு போய் ஒரு தண்ணி பூவை போட்டு தண்ணி வர வச்சுட்டேன் அப்படிங்காரு. 4 நேரம் எம்எல்ஏ இந்த தொகுதியை பாழாக்கி இருக்காரு. 99% அவர் தான் அதுக்கு காரணம். காரணம் என்னன்னா பணத்தை வாங்கி மக்கள் ஓட்டு போட்டு விவசாயம் பாழா போறதுக்கு அந்த 100 நாள் வேலை திட்டம் வீண். அதை ஒரு ஆற்றில் கொண்டு போடு, ஒரு குளத்துல கொண்டு போடு, ஒரு அணையை கட்டு, கால்வாத்துக்கு வாய்ப்பாக உருவாக்கி உருப்படியான வேலையை செய்ய. நீ விவசாயத்துக்கு வேலை வர வேண்டாம். பொதுவான குளங்களை தூர்வாருனா காலம் நல்ல முறையாக செய்யலாம். அதே நேரத்தில் தண்ணி கட்டிச்சுன்னா நம்ம ஏரியா செழிக்கும், ஆடு மாடுகள் நல்லா இருக்கும், விவசாயத்துக்கு நல்ல தண்ணி வாய்ப்பு கிடைக்கும். பணியாற்றும் இருக்கிற பணியாரும் கொஞ்சம் பயணி தரும். ஒன்றுக்கும் வாய்ப்பு இல்லாமல் தேடிக்காடுகள் பனங்காடுகள் எல்லாம் பாழாக இருக்குது. நம்மளும் என்ன செய்யணும், முயற்சி பண்ணி தான் பார்த்தோம். தண்ணி வாய்ப்பு கடவுள் நினைச்சு மழையை தந்தாத்தான் ஜெயிக்கும் போகிற தெரிவு. அதே நேரத்தில் அந்த வாய்ப்பு அவர் தான் செய்ய முடியும். கால் வெட்டி அணைகட்டி காலை பெருசாக வெட்டிட்டா போருமா, அந்த காலில் தண்ணி வர வேண்டாமா? குளத்தை பெருசாக்கிட்டா போருமா, அந்த குளத்துக்கு தண்ணி விட வேண்டாமா? தண்ணி இல்லாத ஊர் எடையன்குடி அந்த சொல்லக்கல்கள் குளம், ஓடையில் ஒரு பெரிய குளம் 380 ஏக்கர் இடம் போட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போது 12 வயசாக இருக்கும்போது அந்த இடத்தை எடுத்து போட்டாங்க. அதில் ஒரு குளம் அமைக்க முடியல, ஒரு குளம் ஆக்க முடியல. அந்த குளத்துக்கு பராமரிப்பும் கிடையாது. அந்த குளம் என்ன செய்யுது, காஞ்சி கருவாடாக கிடக்கு. காஞ்ச குளத்தில் தண்ணி கட்டுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. கடலுக்கு போகிற தண்ணியை மறித்து நம்முடைய பகுதியில் விட்டால் விவசாயமும் செழிக்கும், விவசாயிக்கும் வருமானம் வரும், ஆடு மாடுகளும் நல்லா இருக்கும். அதே நேரம் நம்முடைய தொகுதி ராதாபுரத்தில் நெல்லும் விளையும், கடலையும் விளையும், தேங்காயும் விளையும், கருப்பு கட்டியும் விளையும். அதே நேரம் நாம் பல வருமானத்தில் விவசாயி மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது இல்லாமல் விவசாயி எல்லாம் ஊரை விட்டே பாதிக்கு போயிட்டாங்க. நிறைய சும்மா தான் இருந்து இந்த ஏதோ ஒரு கதை சொன்னோமா 5 முருங்கை போட்டுக்கிட்டு காயப்பறிச்சிக்கிட்டு காலத்தையும் நேரத்தையும் வீணாக கழிச்சிக்கிட்டு விவரம் தெரிஞ்சவங்க சிலவர் பணம் இருக்காங்க வெளியே போய் ஏதாவது தொழில் பண்ணி பிழைச்சிக்கிட்டாங்க. வாய்ப்புக்கும் வசதிக்கும் வருமானம் இல்லாமல் அந்த பணம் இல்லாதவன் சொந்த ஊரில் இருந்து கண்ணீர் வலிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். ஒரு காலம் எளியங்குடியிலேருந்து வாழை வெட்டி தெசன் வழியாக நாகர்கோவில் போவோம். இப்போ நாகர்கோவில் இருந்த வாழை அங்கே காந்தத்தில் வச்சு எளியங்குடி தெசன் வாழை உடங்குடி இந்த பக்கங்கிறதுல மலையேற்ற வாழை வருது. அந்த காலம் நாட்டு வாழை கைது வாழை நல்லா பணம் கொடுத்துச்சு. மாடு வளர்க்குறதுக்கு தண்டு வாழை குட்டி எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பசுமாடும் கிடைக்கும், வெள்ளாடும் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எடையங்குடி தெசை வாழை உடங்குடி இந்த பக்கங்கிறதுல மலையேற்ற வாழை வருது. அந்த காலம் நாட்டு வாழை கைது வாழை நல்லா பணம் கொடுத்துச்சு. மாடு வளர்க்குறதுக்கு தண்டு வாழை குட்டி எல்லாமே கிடைக்கும். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு பசுமாடும் கிடைக்கும், வெள்ளாடும் கிடைக்கும். இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மாடே கிடையாது, வெள்ளாடும் கிடையாது. அதுக்கு வருமானத்துக்கு விவசாயிகள் என்ன செய்யறான், பின்தாடுறான். நமக்கு யார் தாரா? எதனால உங்களுக்கு முன்னாடி நல்லா செழிப்பா இருந்தது இப்ப செழிப்பா இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா, அது எதனால இந்த மாற்றம்? அந்த காலம் ஆண்டவர் கொஞ்சம் மழையை தந்தாரு. இப்போ அறவே மழை எல்லாம் போய் வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் பெய்லியரு, தென்மேற்கு பருவமழை பெய்ததுனால கொஞ்சம் தண்ணி வந்துச்சு. நம்பியார் அணையில் இருக்க தண்ணியை திறந்து கடலுக்கு விட்டாங்க. நாங்கள் நேரடியாக போய் பார்த்தோம்.
அதை வடிகால் இதில் விட்டா என்ன, அந்த கால் வெட்டினதுக்கு 1500 கோடி செலவாயிருக்கும். 19 வருஷத்துல தான் ஒரு ஹைவேல ஒரு பெரிய பாலம் போட்டு அந்த தண்ணி அங்கே வந்துச்சு. முதல்ல கால் வெட்டுறவங்க 5 வருஷத்துல அந்த திட்டத்தை முடிக்க முடியுமா, முடியாதா? முடியும். ஒரு ஆளுக்கு கொடுத்தா 50 வருஷம் ஆகும். 10 ரூபா 15 கொடுத்தா ஒரே வருஷத்துல காரையும் வெட்டிடுவான், பாலமும் கட்டிடுவான், தண்ணி வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். ஏன்னா 3 வருஷம் 4 வருஷத்துக்கு ஒரு காலம் மழையே கடவுள் தாராரு. தர்ற தண்ணியை நம்ம கடலுக்கு திருப்பி விட்டுடுறோம். ஏன் விட்டுறோம்? நமக்கு ராதாபுரத்தில் இருக்க கல்கோரி பூரா ஏங்கணும். விவசாயி என்றாலும் மண்போல போட்டு அவன் விவசாயம் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு விவசாயியை தர மட்டத்துக்கு தர டிக்கெட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதே நேரம் விவசாயம் பண்றவனுக்கு தான் ஒரு முதுகெலும்பு தேஞ்சு போச்சு. வருமானம் எல்லாத்தாலும் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கொடுத்து தான் ஆகணும். நஷ்டப்பட்டாலும் சரி, லாபம் வந்தாலும் சரி, ஆட்கள் வச்சு வேலை செய்தால் நமக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. 100 நாள் வேலை வாய்ப்புல விவசாயிகளுக்கு ஒரு 10 ரூபா பிடிச்சி விடாம வேலை செய்யக்கூடியவும் செய்யட்டும். செய்ய யாராலும் உட்கார்ந்து சம்பளத்தை வாங்கிட்டு போட்டோம். அவங்களுக்கு வேணா ஒரு பரிசீலனை கொடுக்கட்டும். செய்யறவனை ஏன் கெடுக்கான்? இப்போ நாட்டு மக்கள் பூரா 100க்கு 50 பேர் வீட்டமா வேலை செய்து வர்றத குடி பழக்கத்துக்கு ஆளாகி அந்த சம்பளத்தை கொண்டு குடிச்சு வீட்டையும் நாசப்படுத்துறான், குடும்பமும் நாசமா போகுது. எல்லோரும் வறுமைக்கு விட்டு கீழே தான் வந்துகிட்டு இருக்காங்க. விவசாயிகள் முன்னேற வேண்டிய காலம், ஒரு காலம் முன்னேறிதான் இருந்தோம், இப்போ பின்னேறிக்கிட்டே வரோம். எந்த வருமானமும் இல்லை. முருங்கை வருமானத்தை வச்சு என்ன செய்யறது? ஒரு சில நேரங்கள் கொஞ்சம் வாய்ப்பாக கிடைக்கும், ஒரு சில நேரம் கிடைக்காது. ஆனால் கடவுள் நினைச்சு மழையை தந்தாலும் மனசாட்சி இல்லாமல் கடலில் திறந்து விட்டு அணையில் இருக்க நீர்மட்டத்தை குறைச்சி அந்த நீர்மட்டம் எல்லாம் உங்கள் பகுதிக்கு தண்ணி வராது, 4வது ரீதிக்கு தண்ணி இல்லைன்னு நம்மளை என்ன செய்கிறாங்க? கோமாளியும் ஏமாளியும் ஆக்கி நம்மளை என்ன செய்கிறாங்க? எடை போட்டு பார்க்குறாங்க. அது விவசாயத்துக்கு வேண்டி முதல்ல அடிப்படை வசதி தண்ணி வாய்ப்பு. அந்த தண்ணி வாய்ப்பை நம்ம முதல்ல உருவாக்குறதுக்கு என்னென்ன திட்டங்களை வகுக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு விவசாயிகளுக்கு கடமழையிலிருந்து தண்ணியை நிரப்பி கொண்டு போகலாம். ஆனால் ஒரு உண்மை சம்பவம், கடமழைக்கு தண்ணி வந்து பார்ப்பதே கிடையாது. பிள்ளைகளை வாய்ப்போடு வசதியோடு வருமானத்தோடு பிள்ளைகளை வாழ வைக்க முடியுமா? படிக்க வைக்கலாம். வாழ வைக்கணும்னா வேலை வாய்ப்பு கொடுக்கணும். வேலை வாய்ப்பு கொடுக்க இந்த அரசாங்கத்தால முடியுமா? நம்பியார் கருமேனியார் கால்வாய் உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அதுல தண்ணி வந்துதான், அதுல வர தண்ணி வரவே இல்லை. தண்ணி வர விடாம ஆக்குனருக்கு முழு பொறுப்பு எம்எல்ஏயும் எம்பியும் தான். இவங்க தான் அந்த தண்ணி வாய்ப்பை உருவாக்கி அந்த தொகுதிக்கு கொடுக்கணும். அந்த தொகுதிக்கு கொடுக்க வேண்டிய எம்எல்ஏ எம்பிக்கள் என்னைக்குதான் கற்கோரி கமிஷன் வாங்கலாம், அதிகாரிகளும் கமிஷன் வாங்கலாம். கற்கோரி ஓடனா போதும். இவன் ஆடும் வளர்க்காண்டான், மாடும் வளர்க்காண்டான், எரும மாடும் வளர்க்காண்டான், தண்ணியே வேண்டாம், பாட்டில் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போட்டு நம்ம கல்கவரையாச்சும் கோடியா சம்பாதிச்சு பண்ணி நம்ம கோடீஸ்வரம் ஆகணும். நம்பியார் மூலமா நல்ல தண்ணி வந்து கடைமடை வரைக்கும் முன்னாடி செழிப்பா இருந்ததுன்னு சொல்றாங்க. ஆமா, வந்துச்சு. ஏன் மழை வர்றதுக்கு வாய்ப்பு மரம் வைக்கணும். மரம் பட்ட பிறகு மழை எப்படி வரும்? வேக்கட்டு வராச்சு மழை இருந்தா தான் நமக்கு தண்ணி வாய்ப்பு. அந்த காலம் அப்படி இல்லை. இங்கேயே மழை பெய்திருக்கு. தண்ணி எல்லாம் ஒரு 35 அடி பால் மட்டத்துல இருந்திருக்கு. திலா போட்டி இறைச்சிருக்காங்க, கப்பி போட்டி இறைச்சிருக்காங்க, வட்டி போட்டி இறைச்சிருக்காங்க. அதே நேரத்தில் கடுமையான உழைப்பும் உழைச்சிருக்காங்க. ஆக்கப்பூர்வமா எம்எல்ஏ எம்பிக்கள் தொகுதிக்காக தண்ணிக்காக பாடுபட்டு மனமாற வேலை சேவை செய்யணும். அப்படி சேவை செய்தால் ஒழிய நம்ம தேடிப்பதிலே செழிப்பாக்க முடியாது. தேடிப்பதி செழிப்பாக்கிட்டுன்னா நாடு செழிச்ச மாதிரி. அதே நேரம் கடல் தண்ணியும் நம்ம பக்கம் வராது, நல்ல தண்ணியாக தான் இருக்கும். நவலடியிலிருந்து பெரியதாள வரைக்கும் தேரிக்காடு, புத்தந்தூர் வரை தேரிக்காடு தான் நல்ல தண்ணியாக இருந்துச்சு. எல்லாம் உப்பு தண்ணியாக மாறிவிட்டது. கடல் தண்ணி வந்து விட்டது. வந்ததுனால விவசாயி எடுபடாம போய்விட்டது. சரி என்னாச்சு, ரொம்ப உங்களுடைய கருத்துக்கள் இல்லை 66ல் பாஸ் பண்ணி இன்ன வரைக்கும் ஒரு தோட்டம் இறக்கிட்டு இருக்காமா. இங்க வந்தா எடுமுடிக்கு வாங்க, நான் கூட்டி கொண்டு காட்டுறேன். 5 போர் போட்டுக்க 3 போர்ல
3 மோட்டார் பைப்போடு நிற்கி இன்னும் எடுக்க முடியல. ஒரு மோட்டார் மட்டும் கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த நாமக்கட்டி மண் அதில் சரிஞ்சு விழுந்து அதை பிடிச்சிருக்கு. இப்போ அவுட்ரு பைப் போட்டு ஒரு போரை போட்டு கொஞ்சம் தண்ணியில் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் என்னுடைய காலம் வரைக்கும் இது விவசாயம் ஓடிடும். எனக்கு பிறகு இந்த விவசாயத்தை யார் பண்ண போகிறா? ஒருவராலும் பண்ண முடியாது.